ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருடைய முகத்தையும் இங்கே பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். லெட் மீ ஆஸ்க் யூ a கொஸ்டின். உங்ககிட்ட நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் அதை முழுசாக பயன்படுத்திக்க முடியலையேன்னு நீங்கள் எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? லைஃப்பில் இன்னும் நிறையா சாதிக்கணும், அனுபவிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று உங்களை தடுக்குதான். ஃப்ரெண்ட்ஸ், அந்த தடையை உடைக்கிற சாவி ஒரே ஒரு வார்த்தையில் இருக்குது. அதுதான் கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ச்சி. நீங்கள் எவ்வளோ டேலண்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தாலும் சரி, தினமும் விடாப்பிடியாக உழைக்கிறக்கான டிசிப்ளின் உங்ககிட்ட இல்லைன்னா, சாரி டு சே, நீங்கள் அடைய வேண்டிய உயரத்தை அடைய முடியாமையே போயிடும். இது கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம். பிலீவ் மீ, நானும் இதே இடத்துல இருந்து தான் வந்திருக்கேன். ஒரு காலத்தில் என்கிட்ட நிறைய ஐடியாஸ், பெரிய ஆம்பிஷன் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் நான் ஆரம்பிக்கிற எந்த விஷயத்தையும் முடிக்கவே மாட்டேன். ஒரு புது ப்ராஜெக்ட் பயங்கர எந்தூசியமோடு ஆரம்பிப்பேன். 2 வாரத்தில் அது புஸ்ஸுன்னு போயிடும். பெரிய பெரிய சபதம் எடுப்பேன், ஆனால் கொஞ்ச நாள் பழைய பழக்கங்களே திரும்பிடும். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, த ப்ராப்ளம் வாஸ் நாட் லேக் ஆஃப் மோட்டிவேஷன். பிரச்சனை உத்வேகம் இல்லை, த ப்ராப்ளம் வாஸ் அ லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி. பிரச்சனை தொடர்ச்சி இல்லாதது தான். கஷ்டம் வரும்போது, சோர்வு வரும்போது அதை தாண்டி போகிற மென்டல் டஃப்னஸ் என்கிட்ட இல்லை. ஆனால் எப்போ நான் என்ன நடந்தாலும் சரி, நான் கன்சிஸ்டன்சியாக இருப்பேன்னு முடிவு பண்ணி என்னை நானே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேனோ, தட்ஸ் when everything started to shift. ஃப்ரெண்ட்ஸ், கன்சிஸ்டன்சிங்கிறது தான் எல்லா பெரிய சாதனைக்கும் ஃபவுண்டேஷன். இது ஒரு கதை மூலியமாக சொல்கிறேன். 2 மரம் வெட்டுறவங்க இருந்தாங்க. முதல் ஆள் ஆனந்த். அவன் ரொம்ப பலசாலி, பெரிய கோடாலி வச்சுருந்தான். மோட்டிவேஷன் வந்தால் மட்டும் காட்டுக்கு போய் ஒரே நாளில் 10 மரத்தை வெட்டுவான். அப்புறம் ஒரு வாரம் மொழி எடுப்பான். இன்னொரு ஆள் பாலா. அவன் ஆனந்த அளவுக்கு பலசாலி இல்லை, சின்ன கோடாலி தான் வச்சுருந்தான். ஆனால் அவன் தினமும் காட்டுக்கு போவான். ஒரு நாளைக்கு ஒரு மரம் வெட்டுவான். ஆனால் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் காட்டுக்கு போவான். மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, அவன் வேலையை செஞ்சுட்டே இருந்தான். ரிசல்ட் என்ன தெரியுமா? ஒரு வருஷம் கழிச்சு ஆனந்த் அப்பப்போ வெட்டின மரங்களோட எண்ணிக்கை குறைவாக இருந்துச்சு. ஆனால் பாலா தினமும் ஒன்றா வெட்டின மரங்களோட எண்ணிக்கை ஆனந்த் வெட்டினதை விட பல மடங்கு அதிகமாக இருந்துச்சு. கன்சிஸ்டன்சிங்கிறது ஒரு ஸ்கில். அது பிறக்கும் போதே வர்றதில்லை, அதை நம்ம டெவலப் பண்ணணும். இட்ஸ் அ மசில், யூ கேன் ஸ்ட்ரென்தன். ஆனால் அதுக்கு சில விஷயங்கள் தேவை. நம்பர் 1, ஃபைண்ட் யுவர் வாய். நான் ஏன் இதை செய்யணுங்கிற கேள்வி உங்ககிட்ட ஒரு ஆழமான சக்தி வாய்ந்த பதிலாக இருக்கணும். அதுதான் உங்களை மோட்டிவேஷன் இல்லாதப்போ முன்னோக்கி தள்ளும். Why are you doing this? உங்கள் பேஷன் என்ன? உங்கள் பர்பஸ் என்ன? Get crystal clear on your why. Second, build accountability. நம்ம தனியாக இருக்கும்போது நமக்கு நாம எக்ஸ்கியூஸ் சொல்கிற ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு பெரிய அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை கண்டுபிடிங்க. அது உங்கள் மென்டராக இருக்கலாம், கோச்சாக இருக்கலாம், இல்லைனா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம். உங்ககிட்ட உங்கள் கோல்ஸை சொல்லுங்கள், அவங்க உங்களை ட்ராக் பண்ணட்டும். Having the support system make all the difference. Number 3, take consistent, intentional action. கன்சிஸ்டன்சிங்கிறது ஒரு மைண்ட் செட் மட்டும் இல்லை, அது ஒரு செயல், அது ஒரு பழக்கம். ஒரே நாளில் உங்கள் லைஃப்பை மாற்ற நினைக்காதீங்க. ஒரு சின்ன சின்ன ஹேபிட்டாக மட்டும் ஆரம்பிங்க. தினமும் 10 நிமிஷம் நடக்கிறது, இல்லைனா காலையில் எழுந்து ஒரு புத்தகம் ஒரு பக்கம் படிக்கிறது. தடைகளை நீக்குங்க. காலையில் எக்ஸசைஸ் பண்ணணுன்னா ராத்திரியே உங்கள் ஷூ எடுத்து வைங்க. ஏற்கனவே இருக்கிற பழக்கத்தோட புது பழக்கத்தையும் சேர்த்துக்குங்க. தினமும் காஃபி குடிக்கும்போது உங்கள் கோல்ஸை ரிவ்யூ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஈஸியாக இருக்காது. யுவர் பிரெயின் இஸ் வியர்ட் டு சீக் கம்ஃபர்ட். உங்கள் மூளை எப்போவுமே சுலபமான வழியை தான் தேடும். ஆனால் நீங்கள் சாதாரணமான வாழ்க்கையை வாழ விரும்பலைன்னா நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். யூ ஹாவ் டு பி வில்லிங் டு டூ அ ஹார்ட் ஒர்க். கஷ்டத்தை தாங்கிக்கணும், வலியை பொறுத்துக்கணும், சோர்ந்து போகும்போது விடாபடியாக நிற்கணும். Because the reward on the other side are powerful.
அந்த போராட்டத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற பரிசு ரொம்ப பெருசு. இங்கே இப்போ இந்த நிமிஷத்தில் உங்கள் எக்ஸ்கியூஸை தூக்கி போட்டுட்டு உங்கள் ட்ரீம்ஸ்க்காக கன்சிஸ்டன்ஸாக உழைக்க நீங்கள் தயாரா? உங்களை மாதிரி ஆளுங்க தான் இந்த உலகத்துக்கு தேவை. நம்ம ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கலாம். நம்ம கன்சிஸ்டன்ஸாக இருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவோம். Are you ready? Let's go to the work. Thanks for watching.